ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமை ஹெல்த் அண்ட் பியூட்டி. பனிகாலம் வந்த உடனே நிறைய பேர் சோப்பு போட்டு குளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சருமம் வந்து கருமை நிறமாகவும் மேலே வெள்ளை படந்தாப்போலையும் படிஞ்சிருக்கும். அந்த சரும வறட்சியை நீக்கி சருமத்தை நல்ல நேச்சுரலாகவே வெள்ளையாக க்ளோவாகவும் அதே சமயத்தில் சருமத்துக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சோப்பு வீட்லேயே இயற்கையான முறையில் எப்படி ரெடி பண்ணலாம்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சு பழத்தோடைய மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பாதி பழத்தோல் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தோலை வந்து நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம விரலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விரலி மஞ்சள் வந்து இருக்குது. அந்த மஞ்சள் தான் பயன்படுத்த போகிறேன். அந்த மஞ்சள் வந்து நல்லா உடச்சிக்கிங்க. உடச்சிட்டு அது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாதி மஞ்சள் சேர்க்குறேன். இப்போ இது கொதிக்கட்டும். அதாவது ஒரு 2 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இது கொதிச்சிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சுண்டி வர அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததான் இது பேர் வந்து சோப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அமேசான் போன்ற ஃப்ளிப்கார்ட் போன்ற எல்லா ஆன்லைன் ஷாப்லையுமே கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ. அதாவது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சருமத்துக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்லி வந்து நுரைப்புத்தன்மை மட்டுமே இது வந்து கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டினரியாக நான் படத்தில் காமிக்கிற இந்த பியர் சோப்பை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே மெத்தட்லே காய் சீவரத்தை யூஸ் பண்ணி அந்த பியர் சோப்பை நீங்கள் துருவிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு டபுள் பாய்லர் மெத்தடில் தான் வந்து இந்த சோப்பை வந்து உருக்க போகிறோம். அதாவது கீழே ஒரு கடாயில் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த சோப் பேஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் அந்த சோப் பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா உருகி வந்துடும். நீங்கள் பியர் சோப்பு யூஸ் பண்ணாலும் இப்படி தான் வந்து உருகி வரும். நான் இப்போ 75 கிராம் அளவுக்கு இந்த பிளைன் சோப்பை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆரஞ்சு தோல் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட கற்றாழை ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். இதுவே வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல் கூட நீங்கள் சேர்க்கலாம். ஜெல்லை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் பாதாம் ஆயில் சேர்க்கலாம். இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த சோப்பு எல்லா சருமத்தினருக்குமே வந்து ஷூட் ஆகும். இதில் ஆயில் சேர்க்குறமே ஷூட் ஆகுமான்னு இல்லை, எல்லா சருமத்தினருக்குமே இந்த சோப்பு வந்து ஷூட் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதமான சூட்டில் இருக்குது. அதாவது ரொம்ப ஹை சூட்டில் இல்லை, மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு டீ கப்பு இல்லைனா வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் மோல்டு சின்ன மோல்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த நம்ம சோப்பை இது இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலே போதும். அதாவது ஃப்ரீசரில் வைக்கணும். 1 மணி நேரம் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி கிளாட் ஆகிடும். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் வச்சுருந்தாலே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது கிளாட் ஆகிடும். இப்போ பாருங்கள் சோப்பு எந்த அளவுக்கு ரெடியாகி வந்துருச்சுன்னு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். ஜஸ்ட் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதுலேருந்து அழகாக உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சோப்பு நீங்கள் வெளியில் வச்சே நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்த முடியும். அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த சோப்பு வந்து கெட்டு போகாது. இப்போ இந்த சோப்பை எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நுரைப்புத்தன்மை இருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நுரைப்புத்தன்மையும் இருக்குது பாருங்கள். வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜஸ்ட் ஒரே வாஷ்லேயே கை எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குது. அதே சமயத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஈரப்பதத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு இது. இந்த சோப்பை போட்டு குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சருமம் நேச்சுரலாகவே நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். எப்பேற்பட்ட கருமையாக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஒயிட்னஸை கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம ஆரஞ்சு தோல் பயன்படுத்தியிருக்கோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்கை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த ஆரஞ்சு தோலுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து நிறைய ஆலோவேரா ஜெல் அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பயன்படுத்தியிருக்கோம். அது எல்லாமே நம்ம சருமத்துக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸை கொடுத்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.